அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் வினா ஒன்றுக்கான விடையினை எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்ப்போம். வினா 1, வெற்று அடைப்பில் பெற வேண்டிய எண் யாது? ஆகவே இங்கு பார்த்தோமானால் ஒவ்வொரு வரிசையிலும் இலக்கங்கள் என்ன செய்யப்பட்டுள்ளது? தரப்பட்டுள்ளது. இந்த வினாவிற்குரிய விடையினை நாம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். கீழுள்ள 2 இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் நாம் மேலுள்ள இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2ஐயும் 4ஐயும் கூட்டுவதன் மூலம் 6னை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு 4ஐயும் 6ஐயும் கூட்டுவதன் மூலம் 10 பெற்றுக்கொள்ள முடியும். 6ஐயும் 8ஐயும் நாம் கூட்டுவதன் மூலம் 14ஐ பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு கீழுள்ள 2 இலக்கங்களை நாம் கூட்டி மேலுள்ள இலக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 6ஐயும் 10ஐயும் நாம் கூட்டுவதன் மூலம் 16 என்ற இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறே 10ஐயும் 14ஐயும் கூட்டுவதன் மூலம் நாம் 24 என்ற இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல் நாம் வினாவிற்குரிய விடையினை 16ஐயும் 24ஐயும் கூட்டுவதன் மூலம் 16ஐயும் 24ஐயும் கூட்டுவதன் மூலம் நாம் குறித்த வினாவிற்குரிய விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 16ஐயும் 24ஐயும் கூட்டுவோமானால் நாம் 40 என்ற விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குறித்த வினாவிற்குரிய விடையினை நாம் 3வது விடையினை தெரிவு செய்து கொள்ள முடியும். அடுத்த வினாவிற்கு செல்வோம். வினா இலக்கம் 2, வெற்று அடைப்பில் பெற வேண்டிய எண் யாது என இங்கு வினவப்பட்டுள்ளது. நாம் வினாவை இங்கு அந்த இலக்கத்தின் வரிசையினை நாம் பார்க்கும் பொழுது முதலில் 3 தரப்பட்டுள்ளது. 3, 5, 5க்கு பிறகு 7. அப்ப இந்த இலக்கங்களுக்கு இடையிலே உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 வித்தியாசம் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 2 2ஆக என்ன செய்தன்னு சொன்னா அதிகரிக்கின்றது. அப்ப 7க்கு பிறகு 9, 9க்கு பிறகு 11, 11க்கு பிறகு 13, 13க்கு பிறகு 15. ஆகவே நாம் 15உடன் 2ஐ கூட்டுவதன் மூலம் நாம் வினாவிற்குரிய விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். 15உடன் 2ஐ கூட்டும் பொழுது 17ஐ நாம் விடையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் முதலாவது விடையை இங்கு தெரிவு செய்து கொள்ள முடியும். நாம் 3வது வினாவிற்கு செல்வோம். வினா இலக்கம் 3, A, Bயின் மகன் C, Cயின் தங்கை D, Dயின் மகன் E. இவ்வாறாக ஒரு கூற்று தரப்பட்டுள்ளது. இந்த கூற்றை வைத்து நாம் பின்வரும் கேள்விக்குரிய விடையினை கண்டுபிடிப்போம். A, B, C, D, Eயில் ஆண்களை குறிக்கும் எழுத்துக்கள் எவை என இங்கு வினவப்பட்டுள்ளது. ஆகவே முதல் சொல்லப்பட்டுள்ளது A, Bயின் மகன் தான் C. இங்கு மகன் C என்று சொல்லப்பட்டுள்ளது. Cயின் தங்கை D, Dயின் மகன் E. ஆகவே இங்கு மகன் E என்று சொல்லப்பட்டுள்ளது, இங்கு மகன் C என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இவர்கள் 2 பேரும் ஆணை குறிக்கும். Cயும் Eயும் பெறுகின்ற விடையை நாம் தெரிவு செய்வதன் மூலம் இங்கு நாம் விடையை பெற்றுக்கொள்ள முடியதா இருக்கும். முதலாவது விடையை பார்க்கும் பொழுதே இங்கு Cயும் Eயும் வந்துள்ளது. ஏனைய 2 விடைகளிலுமே Cயும் Eயும் வரவில்லை. ஆகவே நாம் 2வதையும் 3வதையும் தெரிவு செய்து கொள்ள முடியாது. இலகுவாக முதலாவது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். நன்றி. நாம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.